ஆடி மாதத்திலே இங்க அம்மாவுக்கு சக்தி கிரகம் வைத்து அது மகா மாரியம்மனாக இருந்தாலும் சரி, அவ முத்துமாரியாக இருந்தாலும் சரி, முத்துமாரி அம்மனாக இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, அவ செங்காளியானாலும் சரி, மாகாளி ஆனாலும் சரி, எல்லை பிடாரியாக இருந்தாலும் சரி, அவ எல்லம்மை காளியாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி திருவிழாவிலே எங்க அம்மாவுக்கு எப்படியெல்லாம் இந்த கிரகத்தை செப்பனிட்டு அந்த பம்பை உடுக்கை பூசாரிகள் அந்த அம்மாவை அழைச்சு வருவாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம், உலகத்து மக்கள் எல்லாம் எப்படி ஆனந்தம் கொள்ளுவாங்க சொல்லட்டுமாப்பா? அடி கங்கையிலே தாயே சாலந்தீரட்ட சாலந்தீரட்ட அடி எங்கும் உள்ள அம்மாவும் பக்தர் எல்லாம் கங்கையிலே தாயே சாலந்தீரட்ட தாயே தாயே சாலந்தீரட்ட உமையம் வழியே எங்கும் உள்ள தாயாரே மக்கள் எல்லாம் கங்கையிலே சிலந்திரட்ட எங்கும் உள்ள பக்தர்கள் எல்லாம் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் ஆறு குளங்கள் ஏரி நதிகள் அழகு நதி ஓடை அப்படிப்பட்ட அம்மாறு கூலங்களிலே அழகு நதி ஓடையிலே அழகு நதி ஓடையிலே ஏரி கூலங்களிலே எல்லோரும் கூடி வந்து அப்படிப்பட்ட கங்கா நதிக்கரைக்கு வந்து அந்த கரகத்தை செப்பனிட வேண்டி என்ன செய்வாங்க? ஆடி கொள்ளை வேலியம்மா அந்த வேப்பீரைய அடி கொத்தை கொத்தாயம்மா அங்க தன் ஓடித்து வேப்பீரைய அந்த வல்வேலியம்மா அடி வேப்பீரைய ஒரு வகையாக தாயி அடி தான் ஓடித்து வேப்பீரைய அந்த ஊர் மக்கள், ஊர் பெரியவர்கள் அந்த கிராமத்தின் வழக்கத்தின்படி எவ்வளவு பெரிய கரகம் கேட்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த வேப்பிலை குழந்தை ஒடித்து வந்து எங்க அம்மாவுக்கு எப்படிப்பட்ட கரகம், அந்த சக்தி கரகம் என்ன, அதனுடைய மகிமையை, அதனுடைய பெருமையை சாதாரணமா சொல்ல முடியுமா? அம்பாவுடைய திருவுருவம் தான் அந்த சக்தி கரகமே. அந்த கரகத்திற்கு என்ன முதல்ல தேவை? அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தாலும் சுட்டி அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தாலும் சுட்டி அடி செப்பு கூடம் எடுத்து சிங்காரம்மா நூலை சுட்டி அந்த குளத்திலே எதுக்காக அந்த மஞ்சள் நூலை சுத்துறாங்க? ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்றால் அவனுடைய உடம்பிலே 4448 நரம்புகள் இருக்குமா? அப்படியாக அடி நரம்பு போல நூலை சுட்டி அன்னைக்கு அலங்கரித்து அடி கரகம் எந்தும் பாலனுக்கு கங்கையில தன் மொழிகி அந்த கரகம் எந்தும் பாலகனும் கங்கையில தன் மொழிகி அந்த மண் பானையை, செப்பு குடத்தை நம்முடைய உடலாக்கி அதிலே சுற்றுகின்ற நூலை ஒரு நரம்பாக்கி அந்த கரகம் எடுக்கும் அம்பாளுடைய பாலகன் அவரை அந்த ஜலத்திற்கு அனுப்பி அதில என்ன செய்வாங்க? அடி கிழக்கு முகம் பார்த்து கீர்த்தியுடன் சாணம் செய்து அடி உன்னை நினைத்துக் கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அடி உன்னை நினைத்துக் கொண்டு உயிரம் போல நீர் நிரப்பி அங்க திருநீரும் குங்குமமும் கிடமுடனே குளம்பனிலே அங்க சக்தி தரும் திருநீரை சங்கரியா கரகத்திலே சக்தி தரும் திருநீரை சங்கரியா கரகத்திலே
நம்முடைய உடலிலே இருக்க அந்த உதிரமாகத்தானே அந்த கங்காதேவி ஜலத்தை